நேயர்களே, மொரிஷியஸில் இன்று தொடங்க போகும் புலம்பெயர் தமிழர் மாநாட்டை தொடர்ந்து மேலும் சில தமிழ் மாநாடுகள் நடைபெறும் என அங்குள்ள தமிழ் அமைப்பினர் தெரிவிக்கின்றனர். வரும் ஜூலை மாதம் மீண்டும் ஒரு புலம்பெயர் தமிழர் மாநாடு மொரிஷியஸில் நடைபெற உள்ளதாக அங்குள்ள தமிழ் அமைப்பு ஒன்றின் நிர்வாகி கூறியிருக்கிறார். அவருடன் எமது செய்தி தலைமையாளர் சீனு விஜயரங்கம் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். ரிபப்ளிக் ஆஃப் மொரிஷியஸ் குடியரசின் முக்கிய மாவட்டங்களில் ஒன்றான மோக்கா மாவட்டத்தின் ஒரு முக்கியமான இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மொரிஷியஸில் எப்படி தமிழ் தழைத்தோங்கி இருக்கிறது, தமிழர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் தலைவர்கள், தமிழ் அடையாளங்கள் எப்படி தழைத்தோங்கி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக எனது பின்னால் திருவள்ளுவர் சிலை உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருவள்ளுவர் சிலையை ஒரு அடையாளமாக கொண்டு நாம் பேசிக்கொண்டோம். என்னருகே நின்று கொண்டிருப்பவர் முனைவர் கேசவன் சொர்ணம். இவர் மிக முக்கியமான ஒரு மொரிஷியஸ் தமிழர். மோக்கா தான் இவரது சொந்த ஊர். மொரிஷியஸ் இந்த மோக்கா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முனைவர் கேசவன் சொர்ணம். இவர் அறிஞர் அண்ணாவின் கதைகளை பிரபல பிரெஞ்சு எழுத்தாளர் மாப்பாசாங்குடைய கதைகளோடு இணைத்து அந்த எழுத்தோடு, அவர் மிகப்பெரிய பிரெஞ்சு எழுத்தாளர், உலகம் முழுவதும் அறிந்த ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் மாப்பாசாங்கின் எழுத்துக்களையும் அறிஞர் அண்ணாவின் எழுத்துக்களையும் ஒரு ஒப்பீடு செய்து அந்த ஆய்வை தமிழ் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து அதற்காக முனைவர் பட்டம் பெற்றவர் தான் நமது முனைவர் கேசவன் சொர்ணம். அவர் நம்ம தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வை சமர்ப்பித்து டாக்டர் பட்டம் பெற்றாலும் கூட ஒரு மொரிஷியஸ் தமிழர். ஆக அவரிடம் நாம் நமது மாநாட்டை பற்றி, இங்கு நடைபெறப் போகின்ற மாநாட்டை பற்றி மட்டுமல்லாமல் தமிழர் மாநாட்டுக்கும் சரி தமிழ் மாநாட்டுக்கும் சரி மொரிஷியஸ் மண்ணில் ஒரு சிறப்பிடம் உண்டு. ஆக இங்கு நடைபெற்ற மாநாடுகள், நடைபெறப் போகின்ற மற்ற மாநாடுகளை பற்றியும் ஒரு முன்னோட்டமாக அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. நீங்கள் சொன்னீர்கள்னா ஒரு மாநாடு தொடங்க போகிறது, புலம்பெயர் தமிழர் மாநாடு தொடரப் போகிறது. இந்த மாநாடு இன்று மட்டுமல்ல, தமிழ் மாநாடாலும் சரி தமிழர் மாநாடாலும் சரி மொரிஷியஸ் மண்ணுக்கு என்று ஒரு சிறப்புகள் இருக்கின்றன. கடந்த காலங்களை எடுத்து பார்த்தால் பல தமிழ் மாநாடுகள் மொரிஷியஸ் நடைபெற்றிருக்கின்றன. இந்த மாநாடு, தமிழ் மாநாட்டை, இந்த புலம்பெயர் தமிழர் மாநாட்டை பற்றி மட்டுமல்லாமல் இதையடுத்து வேற என்ன திட்டங்கள், வேற என்ன மாநாடுகள் இந்த மொரிஷியஸ் மண்ணில் நடைபெறப் போகின்றன என்பதை நீங்கள் விளக்க வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு. நேயர்கள் வணக்கம். புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வரலாற்றில் மொரிஷியஸில் குடியிருக்கின்ற தமிழர்களை பற்றி இவ்வாறு பேட்டி கொடுப்பது அரியதொரு சந்தர்ப்பம். இன்றைக்கு வள்ளுவர் பெருமானுடைய முன்னால வரப்போகின்ற 2 நாட்களில் மொரிஷியஸ் மண்ணில் நிகழ இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர் மாநாடு ஒன்று நடைபெற இருக்கின்றது. அது மொரிஷியஸ் கோயில்கள் கூட்டிணைப்பு சார்பில் நடைபெற இருக்கின்ற இந்த மாநாட்டில் பலர் கலந்து கொள்கின்றார்கள். இந்த மண்ணில தமிழர்களுடைய வரலாற்றில் 250 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாறு உண்டு. ஆகையினால இந்த மண்ணில் முதலில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் வந்த தமிழர்கள் அவங்களுடைய பண்பாடு, மொழி, கலை முதலியவற்றை கண்ணை போல காப்பாற்றி வந்திருக்கின்றார்கள். நான் ஒரு பேராசிரியர் என்ற முறையில் நான் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுப்பதில் ஒரு 30 ஆண்டு காலமாக நான் பணி செய்து வந்திருக்கின்றேன். இந்த நாட்டில் மொழி ஓரளவுக்கு மறைந்து கிடக்கின்ற நிலையில் இருக்கின்ற சமயத்தில் பண்பாடு மறையவில்லை. ஆகையினால சொந்த முயற்சினால் அரசு மொழி எப்படி மன்னிக்கவும் மொழி எப்படி மறைந்திருக்கிறது என்பது எங்களுக்கு நேயர்கள் தெளிவாக, அதாவது பண்பாடு மறக்கவில்லை, கலாச்சாரம் மறக்கவில்லை, இனம் தமிழ் இனம் என்ற அந்த உணர்வு மறக்கவில்லை. ஆனால் மொழி மட்டும் மறைந்து கொண்டே வருகிறது. கடந்த காலங்களில் மொரிஷியஸ் மண்ணில் நடைபெற்ற தமிழ் மற்றும் தமிழர் மாநாடு, இப்போது நடைபெறப் போகின்ற இந்த மாநாடு, இனி வருங்காலங்களில் நீங்கள் நடத்தப் போகிற மாநாடு, இந்த திட்ட விளக்கங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் அந்த நிகழ்ச்சியினர்களை பட்டியலை சொல்ல முடியுமா? 7ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்த இந்த மண்ணிலே எந்த காலகட்டத்தில்? 1989 ஆண்டில். அதுக்கு பிறகு உலக சைவ மாநாடு நடந்தது, உலக தமிழாசிரியர் மாநாடு நடந்தது, உலக முருகன் வழிபாடு நடந்திருக்கிறது இந்த மண்ணிலே. ஆகையினால இப்போ புலம்பெயர் தமிழர்களோடு நாங்கள் ஒரு ஒற்றுமை காட்டுவதற்கு ஒரு மாநாடு நடத்திருக்கிறது. அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்தில் அனைத்துலக ஒரு மாபெரும் மாநாடு நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டின் பெயர் அனைத்துலக புலம்பெயர்ந்த தமிழர் மாநாடு. மீண்டும் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர் மாநாடு. அது புலம்பெயர்ந்த மாநாடு. அது இது நல்ல மகாத்மா காந்தி நிறுவனம். அது ஒரு நடத்தும் நிறுவனம், வேறொரு நிறுவனம். மகாத்மா காந்தி நிறுவனம், ஆசிரியவியல் நிறுவனம், அப்புறமா மொரிஷியஸில் இருக்கின்ற ஒரு செயற்குழு எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு அரசாங்கத்துடைய ஆதரவினால் இந்த மண்ணில் நடக்க போகின்றது. அதற்கு தலைமை தாங்கி இருக்கின்றவர் பேராசிரியர் பரசுராமன். அவர் முன்னாள் யுனெஸ்கோ டைரக்டர். ஆகையினால் இவர் தான் 7ஆம் உலக தமிழ் நடத்த சமயத்தில் இவர் தான் அமைச்சராக இருந்தது. அவருடைய தலைமையில் அடுத்த ஆண்டு சிறப்பாக பெரிய அளவில் அறிஞர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம்.
ஆக மொரீஷியஸ் மண்ணில் தமிழ் மாநாடுகளும் தமிழர் தொடர்பான மாநாடுகளும் ஓய்வு இருக்க போவதில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. முனைவர் கேசவன் சொர்ணம் மிக அற்புதமான பல கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அதாவது 7ஆம் உலக தமிழ் மாநாடு இங்கு நடைபெற்ற இந்த மண்ணில் அதை தொடர்ந்து பல மாநாடுகள், இன்னும் தொடரப்போகிற பல மாநாடுகள், வரும் ஜூலை மாதம் நடைபெறப் போகின்ற மாநாட்டை பற்றி அவர் சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மொரீஷியஸ் மண்ணில் தமிழ் உணர்வு மறையவில்லை, தமிழ் கலாச்சாரம் மறையவில்லை, தமிழ் பண்பாடு மறையவில்லை, மெல்ல மெல்ல மறைந்து வருகின்ற அந்த தமிழ் மொழியை கூட நாங்கள் காக்கப் போகிறோம், அதற்கான வகுப்புகளை நடத்தப் போகிறோம் என்று அவர் ஒலி எழுப்பியிருக்கிறார். அந்த குரலை கொடுத்திருக்கிறார். அதற்கான தகுதியும் அதற்கான நேர்மையும் அவருக்கு முனைவர் கேசவன் சொன்னதுக்கு இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்ன கருத்துக்களிலிருந்தே அவரது அழுத்தம், அவரது அந்த உறுதிமிக்க தெளிவு தெரிந்திருக்கும். ஆக மொரீஷியஸ் மண்ணில் தமிழ் வாழ்கிறது, தமிழ் மொழி கலாச்சாரம் வாழ்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். சத்தியம் செய்திகளுக்காக மோக்காவிலிருந்து சீன விஜயரங்கம் உடன் டேவிட் பிரேம்குமார் மற்றும் விக்ரம்.